என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று பறைசாற்றிய இயேசு பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே என்று தம் சீடர்களின் பாதங்களை கழுவி இறையரசு பணிக்கு சான்று பகிர்ந்து தம் மீட்பு பணி தரணியில் திருத்தூதர்கள் வழியாக தொடர்ந்து நீடிக்கவும், அருட்சாதனைகளின் வழியாக அவர்களை அளவில்லாமல் ஆன்மாக்களின் மீது பொழியவும், விண்ணகம் நோக்கிய பயணத்தில் இருக்கும் நமக்கு வழிபயண கொடையாகவும் இன்சுவை உணவாகவும் தன் உடலையும் இரத்தத்தையும் தானமாய் கொடுத்து நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தி, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செய்யுங்கள் என்று அன்பு கட்டளை வழங்கிய நன்னாள் என்று. ஆம், இன்று திருப்பாடுகளின் பெரிய வியாழன். இயேசுவின் பணிவு அவரது அன்பு பணிக்கு பெருமை சேர்த்தது போல நம் வாழ்வுக்கும் அவரது கல்வாரி மதிப்பீடுகள் அடித்தளமாய் அமைய இன்றைய வழிபாட்டிலே மன்றாடுவோம். இன்றைய திருப்பலி விழாவில் நடைபெறுகின்றன. முதலாவது ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்தும் பாஸ்கா விழா. இரண்டாவது அந்த அன்பை அடையாள முறையில் கொண்டாடும் நற்கருணை விழா. மூன்றாவது நற்கருணையை உலகில் செயல்படுத்த ஏற்படுத்திய குருத்துவ விழா. இம்மூன்றையும் ஒரே வழிபாட்டில் நினைவு கூறுகின்றோம். எல்லோரும் விழிப்பெறும்படி வந்தேன் என்று தம்மையே பலியாக்குகிறார் இயேசு. இன்றைய வழிபாடானது இறைவாட்டு வழிபாடு, பாவம் கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு மற்றும் நற்கருணை இடமாற்ற பவனி என 4 பகுதிகளை கொண்டுள்ளது. இயேசுவின் பணிவிடை செயலை நினைவூட்டும் வகையில் குருவானவர் 12 வருடம் பவனியாக வருகிறார். நாமும் பணிவிடை புரிய இயேசுவை போல் வாழ பக்தியோடு இத்திரு நிகழ்வுகளில் பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
ஒன்றே முதல் தூய வியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளிலிருந்தும் தூய வியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். யோவான் 13:15. இறையன்பில் நிலைத்திருக்கும் அன்பு சகோதரமே, இயேசு தன்னை உடைத்து தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக அளித்த உன்னத நிகழ்வை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவின் இந்த பாஸ்கா விழா நமது தன்னல நாட்டங்களிலிருந்து விடுபட்டு நம்மை மனத்துணிவுடனும் மனித மாண்புடனும் வாழ பணிக்கின்றது. இயேசு இன்று குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். இயேசுவின் இந்த குருத்துவத்தில் நாம் பங்கெடுக்க விரும்பினால் அவரை போல் நாமும் பிறரது நலன்களுக்காக நம்மையே உடைத்துக் கொடுக்க, பகிர்ந்து கொடுக்க முன்வர வேண்டும். வாழும் காலம் சிறிதென்றாலும் நாம் நீதியின் வழியில் பயணிக்க வேண்டும். இயேசுவும் துணிந்து நீதியின் வழியில் நம்மை மீட்க முன்வருகின்றார். நீதியையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எடுத்துக்காட்டும் இயேசுவின் இந்த நற்கருணை விருந்தில் துணிவுடன் பங்கு பெறுவதற்கான அருளை இத்திருப்பலியில் இறைஞ்சுவோம். பள்ளி ஆங்கிலம் தேர்வு எழுதும் 10ஆம் வகுப்பு மாணவர் மாணவிகளுக்காகவும், ஜோகனா மஜரல்லா ஜான்சி சீலா பேட்ரிக் வேன் ஜெக்சன் குடும்பத்தார் நன்றி கருத்துகளுக்காகவும், ஜேக்கப் நிர்மலா டிக்சன் நியோலா குடும்ப புஷ்பராஜ் சுஜாதா அஸ்மி அஸ்வின் ராஜ் குடும்பத்தார் நன்றி கருத்துகளுக்காகவும், கார்த்திக் சூசன் குடும்பத்தார் சொந்தமாக வீடு வாங்கியதற்காக நன்றி திருப்பதியாகவும், திருராஜ் மரியா குடும்பத்தார் நன்றி கருத்துகளுக்காகவும், சூசி ஆண் வழிபாட்டிற்காகவும், தர்மஜி ராஜ்யம் பிரியா ராணி கருணாந்தயா ராஜமால் கேசிஸ் நவீன் அவருடைய ஆண் வழிபாட்டிற்காகவும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக குழுமியிருக்கிறோம். இந்த பாரம்பரியம் இருக்கிற பாஸ்கா விழாவோடு நற்கருணையை ஏற்படுத்துதல், குருத்துவத்தை ஏற்படுத்துதல் என்கிற மிக ஆழமான விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். இந்த வேளையிலே இந்த அற்புதமான நற்கருணையை இறைவன் நமக்கு தந்தமைத்தான். நற்கருணைக்காக நாம் நன்றி சொல்லி, குருக்களை ஏற்படுத்தி நம்மைத்தால் அனைத்து குருக்களுக்காகவும், இங்கு பணிபுரிந்த குருக்களுக்காகவும், இறந்து போன குருக்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாருமே இறைவனிடம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இயேசுவே நம் திருச்சபையின் தலைமை குரு. அவரே நம்மை இறையாட்சிக்கு அழைத்து செல்லும் ஆயனாக இருக்கின்றார். எனவே இன்று உன்னதங்களிலே கீதம் ஆலய மணிகள் ஒழுங்க பாடப்படுகிறது. மேலும் இந்த தினம் முதல் ஆண்டவர் உயிர்ப்பு பெருநாள் வரை ஆலய மணிகள் முழங்காது. இறைவனை போற்றியவர்களாய் உன்னதங்களிலே கீதத்தை குருவானவருடன் சேர்ந்து நாம் பாடுவோம். வாக்குவான கடவுள் வலியவர்களுக்கு நம்மளே விதித்து உறவாடி
உயிர் பிறந்து உயிர் தெழுந்தார். அத்தகைய வல்லமை மிக்க வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் முன்னுரை. பாஸ்கா என்பது கடந்து செல்லுதல் என பொருள்படும். இறைவன் தான் தேர்ந்தெடுத்த மக்களை வாழ்விலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்றார். அதுபோலவே பாவம் நிறைந்த இந்த உலக நிலையை கடந்து பரிசுத்த விண்ணக வாழ்வை அடைய முயற்சிக்கும் என்று அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய மற்றும் 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாய்வு இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்பவரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அன்றைய வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையானது இடையில் கச்சையை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிற்கையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைகளும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் வருவாக்கு. கையிலெடுத்து
இரண்டாம் வாசகம் ஒன்றை நம் அனைவர் மேலும் கொண்ட அன்பினால் தன்னையை தியாகமாக கொடுத்த கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. எனவே நமது வாழ்வு ஆதரவற்றோருக்கு, துன்பப்படுவோருக்கு, துயருறுவோருக்கு அன்பை கொடுப்பதாக, ஆதரவு தருவதாக இருக்கிறதா என சிந்திக்க அழைக்கும் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் கருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 13
இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. பாஸ்கா விழா தொடங்கியிருந்தது. தாம் இளவிட்டு தமிழ் சொல்வதற்காக வந்தது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமிழர் மேல் அன்பு கொண்ட அவர் அவர்கள் மேல் இறுதிவரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அவருடைய சீமன் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் ஏழை செய்திருந்தது. ராவுடைய வேளையில் தந்தை அனைத்தையும் நம் கையில் ஒப்படைக்கிறார் என்பதை தாம் தொடர்ந்து வந்தது போல் அவர்களை எடுத்து செல்லும் வரையும் அறிந்தவரை இயேசு பந்திலில் எழுந்து தாம் மேலாடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவாரை தண்ணீர் எடுத்து சில காவடிகளை கழுவும் இடுப்பில் கட்டிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமன் பேரன் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் கால்களை கழுவப்போகிறேன் என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நான் செய்வது என்னவென்று இப்போது உமக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீ என் கால்களை கழுவ மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னோடு உமக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் தலைகளையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளிர்ந்திருப்பவர் தம் கால்களை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாகில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்கள் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிட்டு இயேசு தம் மேலாடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்வது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போடுவர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவதன் முறையை நான் போடுவர்தான் ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போடுவதுதான் நான் உங்கள் கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒவ்வொரு மற்றவருடைய கால்களை கழுவவும் கடமைப்படுகிறீர்கள். நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நவகாலத்தில் கடைசி நாட்களில் அமைந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பாக கடைசி 3 நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை பங்கு கொள்வதற்கு நம்மை நாம் தயாரித்து இந்த நாட்களை நாம் பக்தியோடு அனுசரித்து அந்த பெருவிழாவை கலந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான இந்த நாட்கள் இவை. அதிக முக்கியமாக இந்த நாள் இறைவன் இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த பொழுது தம்முடைய மூதாதையர்கள் கொண்டாடிய அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடியது. நாம் அனைவரும் முழுமையான வாழ்வு பெறும் பொருட்டு திவ்ய நற்கருணையை பொருத்தியது. இந்த திவ்ய நற்கருணைக்காக இறைவன் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தையும் படைத்தது. இந்த விழாக்களை நாம் இந்த தினத்திலே நம் நினைவு கூர்ந்து நாம் அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கிறார். நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நினைவுகள் இருக்கும். பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பள்ளி விட்டு நாம் கல்லூரிக்கு சென்ற பிறகு
அந்த பள்ளியுடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து செல்லும். நண்பர்கள், ஆசிரியர்கள், அருள் சகோதரிகள் மற்றதாக இன்னும் யாரெல்லாம் அந்த பள்ளியின் வாழ்க்கையிலே நம்மோடு கூட உடல் இருந்தால் அதிக நினைவுகள் வந்து செல்லும். கல்லூரியில் படிக்கும் பொழுது கூட முடித்து வந்த பிறகு அந்த நினைவுகள் நமக்கு வாழ்க்கையிலே வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு போன் எடுத்து வச்சுக்கிறோம். நான் இங்க இருக்கும்பொழுது இருந்த கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய நினைவுகள், திருமணமான அந்த நினைவுகள், எப்படி திருமணம் ஆச்சு, யார் பால் கொடுத்த எந்த பால் கொடுத்தாரு, குழந்தைக்கு ஞானசனம் கொடுத்தது, பல்வேறு நினைவுகள். இவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் பல நினைவுகளை நாம் சுமந்து செல்கிறோம். நம்ம எதையும் மறப்பது கிடையாது. இறைவன் தேர்தல் கொடுத்த பெரிய ஒரு கொடை அது, இந்த நினைவுகளை சுமந்து செல்வது. பல நேரத்தில் அந்த நினைவுகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும், சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும். ஆனால் சில சமயத்தில் அந்த நினைவுகள் நமக்கு வருத்தத்தை கொடுப்பதாக இருக்கும். இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு கஷ்டமான ஒரு நிலை நமக்கு நினைவு கூறும். திரும்பவும் நமக்கு அது மாதிரி வரக்கூடாது, நாம் அதற்கான முயற்சி எடுப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்று சொல்கின்ற வார்த்தை, இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கூட பல நினைவுகளை அவர் கடந்து வருகிறார். அவர் பிறந்தது முதல், ஒரு வளர்ந்தது முதல், இந்த எருசலேம் ஆலயத்திற்கு சென்றது, இன்னுமாக பல்வேறு நிலைகளை நாம் அப்படி வாழ்விலை பார்க்கிறோம். புதுமைகள், சொன்ன வார்த்தைகள், அவர் சந்தித்த மனிதர்கள், அவருக்கு எதிராக இருந்த மனிதர்கள், பரிசெயர்கள், சதுசெயர்கள், மரண உணர்வர்கள், அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், இவ்வாறு பல நினைவுகளை இயேசு கிறிஸ்து சுமந்து செல்கிறார். ஆனால் அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக குறிப்பிடவில்லை. மாறாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை அவர் நினைவு கூறுகிறார். அதற்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகின்ற அந்த நற்கருணையை அவர் நினைவு கூறுகிறார். இதை நினைவாக செய்யுங்கள், இதை நீங்கள் வாழ்வுடையீர்கள் என்று சொல்கிறார். அந்த விழாவில்தான் இயேசு கிறிஸ்து அந்த நாற்பது நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இந்த பாஸ்கா விழா இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடிய அற்புதமான ஒரு விழா. இந்த விதவாசத்தில் சொல்லப்பட்டது, அந்த விழாவை எப்படி அவர்கள் கொண்டாடினார்கள், என்னென்ன செஞ்சாங்க என்பது தெளிவாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. விடுதலை பயன்களிலே இது அற்புதமாக இந்த பாஸ்கா விழா எப்படி கொண்டாட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது தெளிவாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ஒரு வயது நிரம்பி ஆட்டுக்கொட்டி அதை அவங்க என்ன பண்ணோம், வெட்ட வேண்டும். ரத்தத்தை எங்க பூசணும், மூஞ்சில பூசிக்கணுமா, வீட்டின் கதவிலே 2 கதவு பூச வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை சமைத்து உண்ண வேண்டும், மீதி வைக்கக்கூடாது. மீதி என்ன பண்ணும், பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கான இந்த நிகழ்வை என்று பார்க்கும்போது, இறைவனின் தூதர்கள் அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு வருவார்கள். எந்த கடற்கரைகளில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த குடும்பத்தால் காப்பாற்றப்படுவார்கள். எந்த குடும்பத்திலே அந்த ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பரச்சை பிள்ளை சாவான். அன்புக்குரியவர்களே, அந்த ஆட்டின் ரத்தம் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய குடும்பங்களை காப்பாற்றியது, பரச்சை பிள்ளையை காப்பாற்றியது, அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றியது. அதே நிகழ்வுதான் அந்த யூத மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெருவிழாவாக கொண்டாடுவார்கள். என்றால் கடவுள் எங்களை காப்பாற்றி இருக்கிறார், கடவுள் எங்களை பாதுகாத்து இருக்கிறார், நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், இறைவன் கொடுத்த பெரிய கொடையை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அந்த யூத மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவை நினைவு கூறுவார்கள். அப்படி இறைவன் இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதராக அந்த விழாவை தன்னுடைய சீடரோடு இணைந்து கொண்டாடுகிறார். அந்த ஆட்டின் ரத்தம் இங்கு யாருடைய ரத்தமாக மாறுகிறது, இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் அனைவரையும்
மீட்க வேண்டதாக மாறுகிறது. அந்த அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அப்பத்தை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள். ரசத்தை கொடுத்து இதனுடைய ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இவர்கள் இயேசு கிறிஸ்து அந்த இரவிலே நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அதை பார்க்கிறோம். இவ்வாறு சொல்லப்படுகிறது, திருச்சபை தனது வாழ்வை நற்கருணைக்கு பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. திருச்சபையுடைய வாழ்வை, ஒரு வாழ்வை நற்கருணைக்கு பெறுகிறது என்று நம்ம அதை பார்க்கிறோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருச்சபையின் வாழ்வின் ஊற்று உச்சமாக இருப்பது நற்கருணை. நம்முடைய வாழ்விலே மையமாக இருப்பது நற்கருணை. இந்த பிரிந்த சபைகள் நற்கருணையை ஒரு பெருப்பாக இட மாட்டாங்க. அந்த நேரம் இறைவனின் பிரசன்னம் நமக்கு அப்படி கிடையாது. நற்கருணை வாழ்வின் ஊற்றம் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்று வாழ்கிறோம் என்றால் அது இறைவன் இட்டு சென்ற அந்த நற்கருணையால் தான். அந்த நற்கருணை இன்றும் நம்முடைய ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்வும் கடவுளாக இன்றும் ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நற்கருணை இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நற்கருணை இறைவன் இட்டு சென்ற ஒரு பெரிய கொடை. எந்த அளவுக்கு அந்த நற்கருணை அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய வாழ்ச்சியை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்தோம் என்று கேட்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலை கொடுக்கிறார். இதனுடைய உடல், இதனுடைய ரத்தம். ஆனால் இறைவன் கொடுத்த அந்த ஒரு பெரிய கொடையை நாம் எந்த அளவிற்கு உண்மையாகவே அதற்குரிய மகத்துவத்தோடு நாம் அணுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, நற்கருணை நம்முடைய வாழ்வையை மாற்றக்கூடியது. உண்மையாகவே நாம் இறைவனின் பிள்ளைகள் அல்லது நாம் இறைவனுடைய ஒரு சிலர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நற்கருணை நாம் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நேரத்தில் சரி கண்டிப்பா யாரும் கை தூக்க மாட்டேன்னு தெரியும். எத்தனை பேர் பாவசம் செஞ்சோம்? தியானம் வச்சிருக்கா? கண்டிப்பா ஒரே ஒரு அம்மா மட்டும் கை தூக்குறாங்க. அப்படிப்பா ஓகே 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 சூப்பர் சூப்பர். நிறைய பேர் பண்ணணும்னு சொல்றாங்க. நற்கருணையை நாம் பெறுவதற்கு முன்னதாக நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும். முக்கியம். சேர்த்துல கை வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஓகே சாமி வரட்டு அடிப்பா வந்துங்களா? தட்டி எதுவும் இல்லை, என்னது சோத்துல அடிப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய இல்லை அதெல்லாம். அதே பெரியவங்களை சாப்பிடுமா? சாப்பிட மாட்டோம். கை கழுவிட்டு தான் சாப்பிடுவோம் இல்லையா? கையை கழுவிட்டு தான் சாப்பிடுவோம். சாப்பிட முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஹேண்ட் வாஷ் அது போட்டு போய் தேய்க்கணும். ஸ்மெல் வரும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு உணவை உண்பதற்கு நாம் அந்த அளவுக்கு சுத்தமாக வேண்டும் என நாம் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இறைவனின் திருமலை நாம் உண்ணும்போது நாம் எந்த அளவுக்கு சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால திருச்சபை நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அருட்சாதனத்தை கொடுத்திருக்கிறது. பாவ சிவத்தனம் கொடுத்திருக்கிறார். நாம் எந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம்? நான் அவனுடைய புது உணவை உண்பதற்கு முன்னதாக உண்மையாக நான் அதற்கான தயாரிப்போடு இருக்கிறேனா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரத்தில் கிடையாது. என் கோயிலோட அப்போது பல நேரத்தில் நம்ம வழக்கமா வரவேதான் உள்ள வருவோம். இப்பெல்லாம் கையை போடணும், டக்குன்னு வர வேண்டியதுதான். ஏன்? அவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வது கிடையாது. அவர் தம்முடைய உயிரை கொடுத்து சென்று இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதற்கான முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த நற்கருணை நாம் நம்முடைய வாழ்வில ஏற்றுக்கொண்டு அந்த நற்கருணைக்குரிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்வில கொடுக்க வேண்டும். இவர்கள் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அற்புதமான நற்கருணையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை உள்வாங்குவோம். சிலர்கள் என்ன பண்றாங்க? உயிர் தாழ்மையோட சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு பயணிக்கிறார். அவர் பயணிக்கும் போது பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு சேர்ந்து உணவு வருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மறைந்து கொள்கிறார். அப்ப அது 2 பேர் பேசுகிறார். சீடர்கள் என்ன பேசுகிறாங்க? அந்த அப்பத்தை பிடிக்கும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டதையும்
அதன் பிறகு என்ன பேசுறாங்க, அவர் இறை வாக்குகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த நற்கரை பிடிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஏன்? இறைவன் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இறை வார்த்தையிலும் நற்கரையில் இருந்து கொண்டிருக்கிறார். உள்ளம் பற்றி எரியவில்லையா? எரியவங்க இறை வார்த்தை கேட்கும் பொழுதும், படிக்கும் பொழுதும், தியானிக்கும் பொழுதும் நம்முடைய உள்ளம் பற்றி எறிய வேண்டும். திவ்யத்தை வாழ்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எறிய வேண்டும். உடனே அது தூய்மையாக நம்முடைய உள்ளம் இருக்கிறது என்பதற்கு அர்த்தம். ஆகவே அந்த நற்கரைக்குரிய முக்கியத்துவத்தை ஏன் அப்படின்னாக்கா, நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்கரை வழியாக தம்முடைய உயிரையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் நினைவு கூற வேண்டும், அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த இரவிலே குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த உலகிலே வேற யாருமே இறைவன் இயேசு கிறிஸ்துவை அப்படி அழைக்க முடியாது. அழைக்க விட வாழ்ந்துருவார். ஆனா யாருடைய வார்த்தைக்கு இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரே செவி கொடுப்பார் என்று பார்க்கும்போது அது குருக்களின் வார்த்தைக்கு, அது குருக்களின் வார்த்தைக்கு, அந்த வசீகர வார்த்தை லகுதூசையான் சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு தான் இறைவன் இயேசு கிறிஸ்து செவிமடுத்து அந்த சாதாரண அந்த அப்பம் ரசம் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் திருவிழாக திருரத்தமாக மாறுகிறார். அதுவரையிலும் பதினொன்று வச்சிருப்பாங்க வரும் கோலத்தில் இருக்கும். ஆனால் அந்த வசீகர வார்த்தை சொன்ன பிறகு, ஜெபித்த பிறகு, அந்த சாதாரண ஆட்டம், அந்த சாதாரண ரசம் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் திருவிழாக திருரத்தமாக மாறுகிறார். ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் அது நிகழ்கிறது. இது யார் செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது குருக்கள். குருக்கள் என்பது நிறைய பேரு விஷ் பண்ணி மெசேஜ்லாம் பாதஸ்தானத்தில் என்ன அனுப்பிருந்தீங்க, இதற்கு நினைவு கொடுக்கிறோம். குருக்களுக்குரிய அந்த விஷ் பண்ண பிளஸிங் வாங்கணும். குருக்கள் இந்து தேவை. ஏன் தேவை? நற்கருணையை நான் வழங்குவதற்கு. நற்கருணை வழங்குவது மட்டுமல்ல, திருச்சபை இன்னும் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதற்கு. என் பக்க குருக்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் எண்ணிக்கை குறைகிறது என்று பார்ப்பது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா, குருக்களை பற்றி நாம் எல்லாரும் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கோம். நான் ஒன்றும் சொல்ல, பங்குசாமி இருந்தார் உங்களை சொல்ல, பொதுவாக குருக்களை பற்றி நாம் எல்லாரும் பொல்லாதது. என்ன செய்தாலும் என்ன பண்றாரு அவர்கள், இல்ல இது என்ன பண்றாரு, அதை என்ன பண்றாரு. குருக்களை மனிதர்கள் தான் உங்களை போல. இறைவன் இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்து தன்னுடைய வாயை விட்டு கொடுத்தார், மனிதராக இறந்தார், கடவுள் தன்னை உயிர் போகிறார். குருக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்கள், தவறுகள் செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த குருத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டு, அந்த இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த குருத்துவத்தால் திருமைப்படுத்தப்பட்ட குருக்களுக்குரிய அந்த மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். குருத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பது, எப்படி நாம் மரியாதை செலுத்துவது என்று பார்க்கும்போது, நாம் குருக்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அன்னைக்கு எல்லாம் ஜெபிக்கணும் தெரியும். அனைவருமே ஜெபிப்பீங்கல்ல, ப்ரே பண்ணுவீங்கல்ல ஃபாதர்ஸ்க்கு. என்னைக்கு பண்ணீங்களா? சவுண்ட் வந்தீங்க, நீங்க மட்டும் சொன்னீங்க. பண்ணீங்களா? சத்தமா சொல்லுங்க, ஒண்ணு கேட்கல. பண்ணிருக்கீங்களா? கேட்கல? சரி, ஓகே. குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்பத்திற்காக மட்டுமல்ல, குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, குருக்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்காக. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருப்பதியும் சரி, ஜெபமாலை சொல்லும் பொழுதும் சரி, மற்ற நேரத்திலும் குருக்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை ஏற்படுத்தப்பட்ட இந்த குருத்துவம் இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அது ஏன் அப்படின்னாக்கா, உங்களை போன்ற மக்களால் தான். ஏன் அப்படி சொல்றாக்கா, உங்களுடைய தான் குருக்கள் வருகிறார்கள் இல்லையா? எங்க அப்பா அம்மா வந்து நான் வந்திருக்காங்க, லீவ் அடித்து அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறார். குருக்கள் உங்களுடைய வருகிறார்கள், இதை மறந்துடக்கூடாது.
நடத்த குருக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய வித்தியாசத்தை நாம் பார்ப்போம். ஃபாதர் அப்படி அது மரியாதை. மாறாக அவரும் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஃபாதர் நான் யோசனை இல்லையா, நம்ம தர்காஸ்ல ஒரு குடும்பத்தில் ஒருவனாகவே இருந்திருக்கிறேன். உங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் யாரிடம் சொல்லுவீங்க? ஃபாதர் தான் சொல்லுவீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா யாரும் சொல்லுவோம் ஃபாதர்கிட்ட. ஒரு வீடு இருக்கிற அப்படின்னா யாரும் ஃபாதர்கிட்ட சொல்லுவோம், அவர் பிளஸ் பண்ணுங்க ஃபாதர். அது எதை குறிக்கிறது என்றால் குருக்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர். உங்களுக்கு ஒரு குடும்பம்னாக்கா தர்காசில பாடுறாங்க எத்தனை குடும்பம்? 488 மணிக்கு கூட வந்திருக்கோம். நான் இருக்கும்போது 488 குடும்பம் அவங்க. சரிங்களா? அப்படி குருக்கள் குடும்பத்தில் எல்லாம் ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது. எல்லா நிகழ்வுகளும் அவர்களை விரைவு பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த குருத்தவத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி என்ற நாளிலே நாம் சிறப்பாக குருக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். செய்கின்ற பணிகள் செய்யும்போது நல்லவர்கள் செய்து முடிக்கிறது நாம் ஜெபிப்போம். அதாவது ஜெபிப்பது இன்னும் அந்த குருத்துவம் மேம்படும். இவர்கள் இயேசு கிறிஸ்துவும் குருக்களே உடனிருந்து அவர்களை வழிநடத்துவார்கள். முழுமையாக நாம் பார்க்கும்பொழுது முக்கியமாக இவர்கள் இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்விலே முக்கியமாக அந்த ஆபோசனத்திலே ஒரு அன்பின் கட்டளையை அவர் கொடுக்கிறார். என்ன அன்பின் கட்டளை என்று பார்க்கும்பொழுது சொல்றாரு, ஏதாவது இயேசு கிறிஸ்து போதகரும் குருவாகிய நாம் ஒரு பாவடியை பயிர்கள் என்றால் நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடைய பாவங்களை கழுவுகின்ற அந்த நிகழ்வு யாருமே செய்ய முடியாது. செய்ய மாட்டோம். இந்த சமுதாயத்திலே அடிமைகள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த வேலை. ஆனால் இவர்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடைய வைத்திருந்த அன்பினாலே ஒரு முன்மாதிரியை காட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே இவர்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடருடைய பாவங்களை கழுவுகிறார். ஒரு அடிமையாக தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய சீடர்கள் ஒவ்வொருடைய பாதங்களையும் கழுவ இருக்கிறார். தன்னுடைய சீடர்கள் இருக்கிறார்களுடைய பாதங்களை இப்பொழுது கழுவாங்க. அப்படின்னா ஒரு நினைவு ஆண்டவர் சொல்கிறார், உலகில் வாழ்ந்த தமக்குரியவர்கள் அன்பு கொண்டிருந்தார்கள், அவர்கள் மேல் இருவரையும் அன்பு செலுத்தினார். யாரும் தம்முடைய சீடர்கள் மீது அன்பு செலுத்துகிறார், தம்முடைய மக்கள் மீது அன்பு செலுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்கள் ஒவ்வொன்றையும் கழுவி செல்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைய திருவழிபாட்டிலே ஒரு முக்கியமான நிகழ்வு. நான் இவ்வாறு செய்கிறேன், நீங்களும் அவ்வாறு செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு படிக்கிறார். சீடர்கள் என்று சொல்லும்போது நாம் தான் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். நாம் அத்தகைய செயலை செய்ய வேண்டும். ஒருத்தருடைய பாதங்களை கழுவணும்னு சொல்லிட்டு கிடையாது. மாறாக நாம் ஒருத்தரை கஷ்டப்படுத்தாம இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். குடும்பத்தில் கணவர்களோ மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ நண்பர்களோ கஷ்டப்படுத்தாம இருந்தாலும் பெரிய விஷயம். சரி, ஒரு செய்யணுமா? வீட்டுக்கு போனதுமே கணவன் தன்னுடைய மனைவியின் பாதங்களை கழுவணும், மனைவி தன்னுடைய கணவனின் பாதங்களை கழுவணும், பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரின் பாதங்களை கழுவணும், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் பாதங்களை கழுவணும். எத்தனை பேர் இது செய்வீங்க? சாத்தியப்படுமா? நான் சொல்ல சாத்தியப்படுமா? சாத்தியப்படுமா? படுவோம். ஏன்னா புதுப்போட நான் பேசுவேன். எப்படி சொல்லுங்க? இதே ஸ்டேஜ்ல பாப்புலேஷன் தியானத்துல கடவுளுடைய மனைவி கால தொட்டாங்க, மனைவி மனைவி காலை தொட்டாங்க. முடியும், முடியாம கிடையாது. நாம் அவ்வாறு செய்யும் போது நமக்குள் ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு? நான் உண்மையாளருடைய கணவரை அன்பு செய்கிறேன், நான் உண்மையாளருடைய மனைவி அன்பு செய்கிறேன், நான் உண்மையாளருடைய பெற்றோரை அன்பு செய்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிறேன். அங்க ஏற்ற தாழ்வுகள் வராங்க. நான் கணவன் குடும்ப தலைவன், நான் மனைவி குடும்ப தலைவன், அப்படிதான் வராங்க. செய்து பாருங்கள், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்.
இத்தனை காலம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட நாம் இத்தகைய செயலை செய்யும்போது வேற யாரும் செய்யல. ஆண்டவர் இயேசுக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுக்கு செய்திருக்கிறார். நம்ம அதை மறந்துடக்கூடாது. செய்த பாருங்கள். நாளைக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை வரும். நாம அந்த ஈஸ்டர் திருவிழா கொண்டாடும் போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக நாம் கொண்டாட முடியும். இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்துமே போயிடும். ஏன்னா எல்லாருமே ஒன்று என்ற ஒண்ணு வரப்படும். அன்புக்குரியவர்களே, சற்று செய்து பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. ஒரு கட்டாயப்படுத்தல ட்ரை பண்ணுங்க. ஒரு மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி வருகிறதா இல்லையா என்று பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை அங்கு வெளிப்படுத்துகிறார். அதே வழியில் இறைவன் இயேசு கிறிஸ்து என்னை ஒருவர் காட்டிக் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். யார் அவர்? விட்டா போது இன்னும் 50 வருஷம் 2000 3000 வருஷம் அல்ல 10,000 50,000 வருஷம் அவங்கள இஸ்காரியத் மேலேயே நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு இருப்போம். அதனுடைய நன்மை நாமும் அத்தகைய வேலையை இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யூதாஸ் இஸ்காரியத் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான் நாம் சொல்லுகிறோம். துரோகி என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்? பேதுரு முகம் துரோகி. அவர்களுக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகிறார். யாரு? பேதுரு. உடனிருந்த சிலர் ஓடி போகிறார்கள். யாரும் உடனில்லை. யாரு? நானும். நம்மில் ஒருவர் யூதாஸ் இஸ்காரியத்தாகவோ, அதுக்கு அப்படி நினைச்சக்கூடாதுல்ல. சரிதா? இவங்க யாரும் யூதாஸ் இஸ்காரியத். நம்மில் ஒரு யூதாஸ் இஸ்காரியத்தாகவோ, பேதுருவாகவோ, சீடர்களாகவோ, பரிசேயராகவோ, சதுசேயராகவோ, மறைநூலராகவோ யாராவது இருந்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் யாராக இருக்கிறேன், அது கண்டுபிடிப்பதிலிருந்து வெளிவர வேண்டும். நம்ம வாழ்விலே இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சீடர்களும் யூதாஸ் இஸ்காரியத்தை போன்ற நபர்களும் செய்த அந்த துரோகத்தை நினைத்து பார்க்கிறோம். இன்றும் துரோகம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், கூட இருந்தே துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எது உலகம் முழுவதுமாக அதிகமாக பரவி காணப்படுகிறது என்றால் என்னது? துரோகம். கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்ன பின்னாடி குடிநோண்டி கொண்டே இருப்பார்கள். முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி அதிக முக்கியமாக எதிர்ப்பு துரோகம் வந்தாக்கா பல விஷயங்கள் வரும். எல்லாத்திலுமே வெளிப்படுத்துவது, வெளிப்படுத்தாமல் அந்த துரோகத்தை செய்து கொண்டது இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அங்கு வாழ்ந்த அந்த யூதாஸ் இஸ்காரியத்து மற்ற சீடர்களை போலமாக இருக்கக்கூடாது. துரோகத்தை ஒரு நாளும் நாம் செய்யக்கூடாது. நம்பினவர்களை ஒருபோதும் நாம் ஏமாற்றக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. அதை மனசுல வச்சுங்க. முக்கியமாக இந்த நாளிலே, இந்த விழாவிலே அந்த யூதாஸ் இஸ்காரியத்து போலமாக இருக்கக்கூடாது. மாறாக இறைவன் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் உறுதிமொழி எடுப்போம். உண்மையான சீடர்களாக. அப்படின்னா நாம தப்பு செஞ்ச மனிதர்கள். யூதாஸ் இஸ்காரியத்து தப்பு செஞ்சார். என்ன பண்ண? போயிட்டு நான்கு பேருக்கு செத்தார். அதே வேளையில் பேதுரு பண்ணாரு, ஆண்டவரே நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறார். மற்ற சீடர்கள் என்ன பண்றாங்க? தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், மனவருந்துகிறார்கள், மன்னிப்பு பெறுகிறார்கள். இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். யூதாஸ் இஸ்காரியத்து பங்கு பெற்றாரா? கிடையாது. ஆனால் மற்ற சீடர்கள் பங்கு பெற்றார்கள். எப்படி அப்படின்னாக்கா, தன்னுடைய பாவத்தையும் குற்றத்தையும் அவர்கள் உணர்ந்து இறைவன் மன்னிப்பை வேண்டி இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே பங்கு பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் கூட அதைதான் செய்ய வேண்டும். பாவங்களுக்கு மன்னிப்பை வேண்டும். இதுவரையும் நாம் பாவசனம் செய்யாதவர்கள் பாவசனம் செய்வோம். இறைவன் விட்டு சென்ற அந்த அன்பு பணியை காவடிகளை கழுவோம். உண்மையான உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். குடும்பத்தில் உறவினர்களை நண்பர்களிடையே அவ்வாறு நாம் அந்த உறவை உண்மையாக ஏற்படுத்திக் கொண்டு உண்மையான சிலர் மனநோக்கியவர்களாக ஆண்டு நாம் சொல்லும் பொழுது உண்மையாகவே நாமும் உயிர்ப்பு மக்களாக இறைவன் இயேசு கிறிஸ்துவோடு உயிர் போடுவோம். சிறப்பாக நாம் அடுத்த ஜெபிப்போம். இறைவனுடைய
இந்த அன்பு பணியை தொடர்ந்து இந்த வழியை நாம் நிறைவேற்றுவோம். அது இயேசு கிறிஸ்துவும் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்ற சிந்தனையிலே தொடர்ந்து இத்திருப்பணியிலே பங்கு பெறுவோம். பாவம் கழுவும் சடங்கு போது தன் பாதங்களை கழுவுவது வழக்கம். அதில் இயேசு முற்றிலும் மாறுபட்டவராய் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றும் கழுவியே பணிவான பணியை நிகழ்வை இப்போது குருவானவர் இங்கு அமர்ந்திருக்கும் 12 பாதங்களை கழுவி நமக்கு பாடமாக்குவார். இந்நிகழ்வு வெறுமனே ஒரு சடங்காக மட்டுமல்லாமல் மாறாக நமது வாழ்வில் தாட்சியுள்ள வாழ்வு வாழ புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற பக்தி நிறைந்த உணர்வோடு இப்பாதம் கழுவும் நிகழ்வில் பங்கெடுப்போம். அருட்பணியாளர்கள் தம் திருப்பலி வேலையை அகற்றிவிட்டு தேர்ந்தெடுத்த மக்களிடம் சென்று ஒவ்வொருவரிடமும் அவர்கள் பாதத்தில் தண்ணீர் ஊற்றி கழுவி துடைத்து முத்தமிடுவார். அப்போது பாடல் குழுவினர் ஆண்டவரை நீரே என் பாதங்களை கழுவுவது என்ற பாடலை பாடுவர். நாம் ஆண்டவர் பாடுகளை தியானித்த வண்ணம் பங்கெடுப்போம். Thank you.
வார்த்தையான இறைவனே, எம் திருச்சபையில் தியானித்து மற்றும் பணிந்து இறை மக்களை அன்பின் வழியிலும் ஒளியின் வழியிலும் வழிநடத்தவும் உமது பாத சுவடை பின்பற்றி என் திருச்சபையை அகிலம் எங்கும் தலை தோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். அன்பின் இறைவாத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவரை எழுதி வைப்போம். மன்றாட்டுக்காக எழுதி வைப்போம். ஒளியாம் இறைவா, உம்மையும் உம் வார்த்தைகளையும் பின்பற்றும் நாங்கள் உம் அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்மை மையமாக வைத்து உம் அன்பின் மக்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய குருவான இறைவா, உம் அடைச்சுவடுகளை பின்தொடர்ந்து உமது பணியை செய்ய தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற குருக்களுக்காக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சற்று நேரம் மௌனமாய் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறு மன்றாடுகின்றோம். ஆமென். Bye.
வழியாக நாம் ஒவ்வொருவரும் பகிரக்கூடிய இந்த சிறிய பகிர்வு பலரின் பசியை பிரியை போக்குவதற்கு உதவும். ஆண்டவன் கொடுத்ததை அடுத்தவருக்காக கொடுப்போம். வாழ்வளிக்கும் உன்னத விருதை இன்று இயேசு ஏற்படுத்தினார். இவ்விருந்தில் தகுந்த உள்ளத்தோடு பங்கேற்று இயேசுவின் பணியில் இணைவோம். உறுதியான விசுவாசத்துடன் நம் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்நற்கருணை வழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்போம். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இப்பொழுதெல்லாம் இப்பலியை நினைவு கொண்டாடப்படுகின்றது. அப்பொழுதெல்லாம் பேச்சையில் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்களின் அறிவுரைகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு உறுதியாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
மெய்யாண்டு இறைவா, எல்லா குணத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் மீறியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோம் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையனை தீர்க்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுமணவாக. ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
தம் திருக்கைகளா கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறைப்புகள் கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இரவை கொண்டாடுகிறோம். இப்பலியினார் நீர் உலகடைய திருவுலமானி இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவர் எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிகு கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, உடைய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலி புனித விண்ணேற்பாண்டை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநீர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் நிற்கின்ற என் குடும்பத்தின் விடலை கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சித்தமிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
நாம் துணிந்து பாடுவோம். உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைமகன் இயேசு இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. உங்களை திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன், நான் வாழுகிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்கிற உறுதியை தருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோம், பெரு பெற்றோம்.
இந்த நாளை வழிநடத்திய ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடன். குறிப்பாக திருவழிபாட்டிற்கு பீடத்தை மிக அருமையாய் தயார் செய்த, பூக்களை தயார் செய்த புனித ஃபாத்திமா அருட்சகோதரிகளுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் இன்றைய திருவழிபாட்டினை மிக அழகாக சிறப்பித்த அருட்சகோதரிகள் மற்றும் கிளைப்பங்கு மக்கள் ஆஜிகண்டிக மற்றும் சோமங்குளம், மேலாத்தூர், வரதராஜபுரம் அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய அழகான வாழ்த்துக்களை கரங்களை தட்டி நாம் தெரிவித்துள்ளோம். அவர்களெல்லாம் பூதான் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பெண்கள் கரங்களை தட்டி நன்றாக அவர்களை வாழ்த்துவோம். இன்றைய திருவழிபாட்டினுடைய மிக முக்கிய நிகழ்வான பாதங்களும் சடங்கிற்கு பன் மற்றும் டவல் பாஸ்கா மெழுகுவர்த்தி உபயோகம் செய்த யாஷ்வா அனிமல் ட்ரஸ்ட் நிறுவனத்திற்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துள்ளோம். இன்றைக்கு ஆடியோ எல்ஷடா என்கிற ஆடியோ நமக்கு மிக சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றி தெரிவித்தோம். இன்றைய வீடியோ நமக்கு உதவி செய்த திருவாளர் ஆண்டனி அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகள். இன்றைய நற்கருணை இடமாற்றம் பீடத்தை அலங்கரிக்க எஸ் சத்யராஜ் ஜார்ஜ் மற்றும் விண்ணரசி இளையோர்கள் எஸ் வில்சன் இளையோர் குழு மிக அழகான முறையில் பீடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். உள்ளிருக்கிற பீடத்தை ஆகவே இதை உதவி செய்த ஒவ்வொருவருக்கும், யாரெல்லாம் உடனிருந்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் சென்ற வாரம் குருத்தொழி ஞாயிறை மிக அழகாக சிறப்பித்திருக்கிறார்கள் பக்த சுபிகள் மற்றும் மறைக்கல்வி மாணவர்கள். நான் சொல்ல மறந்துட்டேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நிறைவான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகாக படித்தார்கள் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதான் கைத்தட்டுங்கள். திருவழிபாட்டுக்கு இந்த விண்ணரசி கலையரங்கத்தை சுத்தப்படுத்திய மரியாதை சேனையினர், பெண்கள் படிப்பு குழுவினர் அநேகம் பேர் கலந்து கொண்டார்கள். மேலும் திருவாளர் அந்தோனிராஜ், மைக்கேல், இருதயம் மார்க்கிறார் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த இடத்துல இளையோர்கள், குறிப்பாக +2 முடித்த மாணவர்கள் மற்றும் ஆல்டர் பாய்ஸ் தான் சேர்ல அரேஞ்ச் பண்ணாங்க. ஆகவே அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி அவர்கள் வாழ்த்துவோம். நம்ம நற்கருணை பவனை போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 சேராக ஒன்றா போட்டுருவோம். கொஞ்சம் வேலை கம்மியாகும். அதனால் நீங்கள் எழுதி ஒரு 10 சேராக ஒன்றா போட்டு அதுக்கப்புறமா நற்கருணை பவனை புறப்படலாம். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் உட்காந்துட்டு போக வேணாம், கொஞ்சம் ஓரம் கட்டி விட்டீங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த விண்ணரசி கலையரங்கத்தில் நேற்றைய தினத்தில் திரு அந்தோனிராஜ் சிரியா அவர்கள் இந்த இடத்தில் இருந்த செடிகள் குப்பைகளை அகற்றி சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். கரங்களை தட்டியவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த லைட்ஸ் நமக்கு உதவியர்கள் மணி லைட்ஸ் அவர்கள் கரங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பாடகர்களும் மிக அழகாக பாடியிருக்கிறார்கள். நம்முடைய இறை வழிபாட்டை ஊக்குவித்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்வோம். மற்றும் பல்வேறு பணிகளிலே உதவி கொண்டிருக்கிற பெண்கள் பணிக்குழு மரியாதை சேனை ஆலயத்தை சுத்தம் செய்திருக்க நன்றி. திருவாளர் ஜேம்ஸ் ரஃபேல் அவர்களுக்கு நம்முடைய மனமான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாளை இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு நம்ம நற்கருணை இடமாற்ற பவனி நாம் செய்கிறோம். பவனியாக சென்று ஆலயத்துக்குள்ளே நுழைந்து நம்ம பொது ஆராதனை 9 மணி வரை, அதன் பிறகு 9 மணி முதல் 10 மணி வரை ராஜகோபால் பண்டிகை, 10 மணி முதல் 11 மணி வரை பங்கின் பக்த சபைகள் மற்றும் இயக்கங்கள், 11 மணி முதல் 12 மணி வரை பங்கு பேரவை மற்றும் நிதிக்குழு. நாளை காலை 6 முதல் 7 மணி வரை பாத்திமா அன்னை மற்றும் டிஎம்ஐ அர்ச்சகர்கள், வின்சென்ஷியன்ஸ், பிலாத்தந்தையர், துறவல் சபைகள், 7 8 வரை அன்னை தெரேசா குழந்தை தெரேசா அன்பியங்கள், 8 முதல் 9 மணி வரை மலைமலை மாதா சபரியார் அன்பியங்கள், 9 10 வரை ராயப்பர் தோமியார் அன்பியங்கள், காலை 10 மணி முதல் 11 மணி வரை சுசியப்பர் விண்ணரசி மாதா அன்பியங்கள், காலை 11 மணி முதல் 12 மணி வரை அந்தோனியா சமர்சியார் அன்பியங்கள், 12 முதல் 1 மணி வரை இலக்கத்தின் ஆண்டவர் அல்போன்ஸ் அன்பியங்கள், மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை பொது ஆராதனை, பிற்பகல் 2 மணிக்கு சிலுவை பாதை, பிற்பகல் 3 மணிக்கு ஆண்டுடைய திருப்பாடல்கள். நாளை சுத்த பூசணம் மற்றும் ஒரு சுந்தி கடைபிடிக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஆகவே அனைவரும் இதை கடைபிடிக்க அன்போடு நாம் அழைக்கின்றோம். அன்பர்களே, நமக்கு வண்டி உதவி செய்து மற்றும் ரெட் கார்பெட் உதவி செய்த திருவாளர் கிளமெண்ட் குடும்பத்தினருக்கு நம்முடைய நன்றிகள் தங்களை தெரிவித்துக்கொள்வோம். அதே போல ரெட் கார்பெட் உதவி செய்த திருவாளர் ஜெரால்ட் குடும்பத்திற்கு நம்முடைய தரங்களை பற்றி நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம்.
ஒரு சிலருடைய வாகனங்கள் நற்கருணை பவனி செல்லுகிற வழியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் போக முடியாது. தயவு செய்து போயிட்டு அந்த வாகனத்தை எடுத்து நீங்கள் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, இந்த குருத்துவத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி. எல்லாமல் இறைவனுக்கு எங்களுடைய தகுதியின்மை பாராமல் இறைவன் தாராளமாக வழங்கியிருப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை ஆண்டவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே நம்மோடு இணைந்து அழகான மறைவுரையாற்றி தியான பாடலை பாடி நமக்கு வழி நடத்திய நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, தற்போதைய நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய நிதி மேலாளர், நம்முடைய கருத்தந்தை அருளானந்த் அவர்கள் நம்மோடு இருந்து காலையிலே வந்து என்னோடு இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி தந்தை துணைத் தலைவர்கள் கொண்டாடி போட்டு தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்வார். அடுத்ததாக என்னுடைய அன்பு சகோதரர் பவுல்தாஸ் பல வருடங்களாக என்னோட பயணித்து வருபவர், எல்லா நாட்களிலும் உதவி செய்து வருபவர். வருகின்ற சனிக்கிழமை காலையிலிருந்து 10 மணிலிருந்து 12:30 மணி வரை, மாலை 4லிருந்து 6 மணி வரைக்கும் பாவ சங்கீதனம் இருக்கிறது. இன்னும் செய்யாதவர்கள் ஏற்படி நிறைய பேர் செய்தீங்க. ஏன்னா திருவிழா நம்ம தியானம் கொடுத்த அன்றைக்கு நம்ம 1 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் குருக்கள் கேட்டார்கள். நிறைய பேர் வந்திருந்தீர்கள், மகிழ்ச்சி. இன்னும் யாராவது செய்யல அப்படின்னீங்கன்னா பிறகு சனிக்கிழமை அதற்கான நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ஆகவே எல்லோரும் தயவு செய்து பாவ சங்கீதனம் செய்ய அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு நாங்கள் குருக்கள் இருப்போம். ஆகவே உதவி செய்ய தயவு செய்து பாவசீனம் செய்யாதவர்கள் பாவசீனம் செய்ய அன்போடு அழைக்கின்றேன். கண்டுபிடிகள் இந்த நாளில் திருவாளர் நம்முடைய அர்ப்பணி பவுன்மோஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நம்முடைய நிதிக்குழு தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மரியதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றி. இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் உங்களுடைய தாராளமான உதவிகளை செய்திருக்கிறீர்கள், உடன் இருந்திருக்கிறீர்கள். உங்களை நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். குறிப்பாக நம்முடைய அருட்சகோதரிகள், ஃபாத்திமா அருட்சகோதரிகள், இந்த டிஎம்ஐ அருட்சகோதரிகள், இவர்கள் நம்மோடு இருந்து எல்லா முன்னெடுப்புகளிலும் உடன் இருந்து உதவி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கோம், நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன உதவி வேண்டும் என்பதில் நம்முடைய பங்கை வழி நடத்துவதிலிருந்து எல்லா காரியங்களிலுமே உறவுகளைப் போல, உடன் பிறந்தவர்களைப் போல எங்களை பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய நன்றியால் நீங்கள் அப்படியே எழுதிட்ட வேணாம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய திருப்பணிக்கு உடன் இருந்த அனைத்து குருக்களுக்கும் நம்முடைய நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்லாமல் பங்கு பேரவை திருவாளர் மத்தியாஸ் துணைத் தலைவர், திருவாளர் மரிதா செயலாளர், திரு இன்னையா, திருமதி அந்தோனி மேரி, திருமதி லூர்து மேரி, திருமதி அருள் மேரி, திருமதி விக்டோரியா, திருமதி செல்லா மேரி, திருமதி செல்வி, திரு ஜே ஜேம்ஸ், திரு ஜேக்கப், திரு கிளமெண்ட் ஆரோக்கியராஜ், திரு ரஃபேல், திருமதி சிறிய புஷ்பம், திரு ஜேம்ஸ், திரு ஜெரா, திருமதி ஆஷா, திருமதி மகிமை ராணி, திருமதி ஞானமணி, திரு சந்தோஷ், திரு சின்னப்பன், திருமதி அந்தோணி அம்மா, திருமதி மேரி மெட்ரிண்டா, திருமதி ஆரோக்கிய மேரி, திரு குமார், திரு வேதமுத்து, திரு சுசை, திரு தியாகராஜன், செல்வன் வில்சன், திரு தாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கரங்களை தட்டி நாம் தெரிந்து கொள்வோம். மிக அழகாக இத்தனை நாட்கள் ஆராதனை மட்டுமல்ல, எந்த முன்னெடுப்புகளிலும் இவருடைய பங்களிப்பு அதிகமாகவே நமக்கு இருந்திருக்கிறது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நான் நினைவு கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் ஏராளமான குழுக்கள், மரியாயின் சேனை, பெண்கள் குழு, இளையோர் குழு, வின்சன் தேப்பா, தொழிலாளர் இயக்கம், ஈடுபட்ட சட்டத்தில் பீடச்சிறுவர்கள், இளையோர் இயக்கம், அவை எல்லா காரியங்களுமே நம்முடைய இளையோர்கள்லாம் ரொம்ப துடிப்பான பிள்ளைகளாக எல்லா காரியங்களும் செய்து வருகிறார்கள். ஆகவே கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை மீண்டுமாய் அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு நன்றி. தொடர்ந்து இறைவனுடைய வழியிலே பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கெத்செமனி தோட்டத்தில் தனியாக தன் துயரத்தை தந்தையாம் இறைவனிடம் வெளிப்படுத்தியதை நினைவு கூறுகின்றோம். இப்பொழுது நற்கருணை நாதர் தலைமை பீடத்தில் இருந்து தனியாக அலங்கரிக்கப்பட்ட இடத்திற்கு பவனியாக எடுத்து செல்லப்படுவார். அவ்வாறு எடுத்து செல்லும் போது அனைவரும் முழந்தாள் பணிந்து நமது வணக்கத்தை
வணக்கத்தை செலுத்துவோம். தனிமையில் தனது துன்ப நிலையை எண்ணி துயரப்படும் நம் இயேசுவோடு நாமும் விழித்திருந்து ஜெபிப்போம். எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது அருட்பாணியாளர் பீடத்துக்கு முன் நின்று தூப கலசத்தில் சாம்பிராணியிட்டு பொழுதோல் பணி பரிசுத்த பரமதிவ்யன கருணைக்கு எல்லா நற்கருணை இடமாற்ற பவனியானது ஆரம்பமாகிறது.
வார்த்தையாலே உண்மையப்பம் அதனை சரீரம் ஆக்கினாயே ரசமும் கிறிஸ்து ரத்தமுமாகும் மாற்றம் கொள்ள விசுவாசம் ஒன்றே போதும் மாண்புயர் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதனிடையை நீக்க நம்பிக்கையை உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றி பரமதிய கருணையே எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய கருணையே எல்லா காலமும் ஆராதனையும் ஆட்சியும் உண்டாக சாரும் இறைவனை சீயோன் நகரே புகழ்வார் ஏத்துணை புகழே ஏத்துணை புகழினும் உயர்ந்தவரே அவர் புகழ்ச்சிகளெல்லாம் பரந்தவரே சீயோன் நகரே புரிந்தார் பெரும் புகழ் கூறிய பொருள் ஒன்றே நீ அடைந்திட இன்று அருள் புரிந்தார் உலகினை உலகில் தருகின்றார் சீயோன் நகரே புகழ்வார் அன்னாரிரவு பன்னிலை தம் பண்ணே அன்பு இயேசுவே, அவர் 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை மட்டும் தேடி ஓடியவர். நீதிமான்களை குறித்து அல்ல, மனம் திரும்பிய ஒரு தன்னையே மறுதளித்தவரை திரு அவையில் தலைவராக்கி அழகு பார்த்தவர். பதவியில் இருப்பவர்களையும் எதிர்த்து பாவிகளின் வீட்டில் உணவருந்தியவர். நோயற்றவரை தேடி அலைந்த மருத்துவர். பசியாயிருந்த மக்கள் மீது